பொங்கலை ஒட்டி 3 நாட்களில் ரூபாய் 725 கோடிக்கு மது விற்பனை நடந்துள்ளதன் மூலம் தமிழக மக்களை குடிக்க அடிமையாக்கியதுதான் திராவிட மாடல் சாதனை என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் பொங்கல் திருநாளை ஒட்டி கடந்த 13, 14, 16 ஆகிய தேதிகளில் டாஸ்மாக் கடைகள் வாயிலாக மட்டும் ரூபாய் 725 கோடிக்கு மது விற்பனையாகி இருப்பதாகவும், இது கடந்த ஆண்டின் விற்பனை அளவான ரூபாய் 678.65 கோடியை விட ரூபாய் 47 கோடி அதிகம் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இது நிச்சயம் மகிழ்ச்சியளிக்கும் செய்தியல்ல. கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் இன்னும் அதிக குடும்பங்கள் கண்ணீர் வடித்திருக்கின்றன என்பதையே இந்த செய்தி காட்டுகிறது. ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் ராமதாஸின் நோக்கம். அதற்காகத்தான் அவர் கடந்த 45 ஆண்டுகளாக போராடி வருகிறார். ஆனால் தமிழகத்தை ஆள்பவர்களோ தமிழகத்தில் ஒருவர் கூட மது குடிக்காதவர்களாக இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் அனைவரையும் மதுவுக்கு அடிமையாக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் விளைவுதான் கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் மது வணிகம் கடுமையாக அதிகரித்து இருக்கிறது. கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 வழங்கப்பட்டது. ஆனால் நடப்பாண்டில் பொங்கல் பரிசு தொகுப்பில் பணம் வழங்கப்படவில்லை. ஆனாலும் மது வணிகம் ரூபாய் 47 கோடி அதிகரித்திருக்கிறது என்பதன் மூலம் மது குடிக்காமல் இருக்க முடியாது என்ற நிலையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழக இளைஞர்களை நிரந்தர குடிகாரர்களாக மட்டும் திராவிட மாடல் அரசின் சாதனையாகும். ஒரு புறம் போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாது, தீமை என்று தெரிந்தும் அதை விலை கொடுத்து வாங்கலாமா என்று ஒருபுறம் தொலைக்காட்சி விளம்பரங்களில் முதல்வர் ஸ்டாலின் முழங்கிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு புறம் பொங்கல் திருநாளில் கூட மதுக்கடைகளை திறந்து வைத்து இளைஞர்களையும் மாணவர்களையும் மதுவுக்கு அடிமையாக்கி வருகிறார். இத்தகைய இரட்டை வேடத்தை ஸ்டாலினை தவிர வேறு எவராலும் நடிக்க முடியாது. கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில்தான் மது விற்பனை மிக அதிகமாக உயர்ந்திருக்கிறது என்றும் செய்திகள் வெளியாகி உள்ளன. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளின் தேர்ச்சி விகிதத்தில் இந்த மாவட்டங்கள் தான் கடைசி இடத்தில் இருக்கின்றன. அந்த மாவட்டங்களை கல்வியில் உயர்த்துவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசு அந்த மாவட்டங்களை மதுவில் மூழ்கடிப்பதில் தான் அதிக ஆர்வம் காட்டி வருகிறது. இதற்காக தமிழக ஆட்சியாளர்கள் வெட்கப்பட வேண்டும். தமிழகத்தில் மூளைக்கு மூளை கஞ்சாவும் மதுவும் தான் தாராளமாக கிடைக்கின்றன. அதனால் தமிழகம் சீரழிவை நோக்கி வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்நிலையை மாற்ற தமிழகத்தில் உள்ள மதுக்கடைகளை படிப்படியாக மூடி மதுவிலக்கை ஏற்படுத்த வேண்டும். கஞ்சா புழக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார்.